என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10வது வீடியோ ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோ. ஸோ எந்த டாப்பிக்லன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 3 வீடியோ நான் பர்சன்டேஜ் டாபிக் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பர்சன்டேஜில் எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் நீங்கள் அதிகமாக படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போடணும். அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எழுதலைன்னா தயவு செய்து போய் எழுதிடுங்க. டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இப்போது 2வது மாடல்ப்பா. ஸோ இந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொஷின் வந்து மார்க்ஸை வச்சு. ஸோ நம்மளோட அந்த பழைய வருஷத்தோட ரயில்வே எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் அவங்க கேட்டது எல்லாமே இந்த மார்க்ஸை வச்சு கேட்ட கொஷின் தான் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம மார்க்ஸை வச்சு மட்டும் சில கொஷின்ஸ் எடுத்து நான் போட்டு காட்டுறேன். இப்போது நான் போடுறது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு 20 கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த 20 கொஷின்னு மறந்துடாமல் போய் டெஸ்ட் எழுதிடுங்க. ஒன்று நீங்கள் இப்போ எழுதலாம், இல்லை வீடியோ முடிச்சுட்டு கூட எழுதலாம், சரிங்களா? எப்படினாலும் சரி, ஆனால் டெஸ்ட்டை மட்டும் எழுதாமல் விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைவில் தான் இருக்கும் டெஸ்ட்டு. நீங்கள் எப்படி பர்சன்டேஜ் போய் எழுதுனீங்களோ அதே மாதிரி பர்சன்டேஜுக்கு அடுத்த டெஸ்ட்டே இது தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் மார்க்ஸ்ன்னு போட்டிருப்பேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும், சரிங்களா? ஸோ மறந்துடாமல் 20 கொஷின் எழுதிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த 20 கொஷினில் உங்கள் ரயில்வே எக்ஸாமில் என்னென்ன கான்செப்டை வச்செல்லாம் கேட்டிருக்காங்களோ அதே கான்செப்டில் தான் இந்த 20 கொஷின் நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? சரிப்பா, இப்போ மார்க்ஸோட பர்சன்டேஜை நிறுத்திடக்கூடாது. மார்க்ஸுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய சேனலில் பர்சன்டேஜில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கணும் எல்லாமே படிக்கணும். அதுக்கு தேவையான கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? பர்சன்டேஜ் வந்து மார்க்ஸை வச்சுருக்கோம், எலெக்ஷன்ஸை வச்சுருக்கோம், பாப்புலேஷனை வச்சுருக்கோம், நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம ரயில்வே எக்ஸாமில் அதிகமாக கேட்காதனால நான் சொல்லித்தரல. ஆனால் நீங்கள் படிக்காமல் போயிடக்கூடாது, படிக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா லெசனுமே முக்கியம். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மார்க்ஸுக்கு, சரிங்களா? பட் மறந்துடாமல் என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்துட்டு போங்க, தமிழ் சேனலில் இருக்கிற வீடியோ. ஓகேவா? இதோட இந்த டாப்பிக்கோட பர்சன்டேஜ் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு 2 டெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், 2வது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க். ஓகேவா? ஸோ 3வது ஒரு டெஸ்ட்டு கொடுப்பேன். அது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் இல்லாமல் மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸோ மறந்துடாமல் அதை எழுதிடுங்க, ஓகேவா? சரிப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அது ஒரு ஃபார்முலாவோ ஒரு பெரிய ஒரு மேக்ஸாவோ அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். நார்மலாக நம்மளோட மார்க்ஸை எப்படி பர்சன்டேஜ் போடுவோன்னு பாருங்கள். இப்போ நம்ம +2 முடித்து வரும்போது நம்ம +2ல் ஒரு மார்க் வாங்கியிருப்போம். 1200க்கு நான் படிக்கும்போது 1200க்கு நான் எவ்வளோ 993 மார்க் வாங்கியிருந்தேன். அப்போது நமக்கு அந்த மார்க் தெரியும். ஆனால் அந்த மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு போட தெரியணும். 1200 எவ்வளோ ஃபுல் மார்க், நம்மளோட எக்ஸாமில் எவ்வளோக்கு மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது கீழே வரணும். எப்போதுமே அதை மறந்துடாதீங்க, சரியா? 1200க்கு தான் மொத்த எக்ஸாமோட மார்க்னா 1200, இல்லை 600க்கு தான் மொத்தம் எக்ஸாம்னா 600. எப்போதுமே கீழே போடுற நம்பரு டோட்டல் மார்க்காக தான் இருக்கணும். மேலே எழுதுகிறோம் இல்லையா, அது நம்ம வாங்கின மார்க் 993. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது 443 × 100 அப்படி போட்டிங்கன்னா உங்களோட மார்க்கோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். +2ல் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கொஷனும், சரிப்பா? நீங்கள் இங்கே இருக்கிற கொஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, மேக்ஸு கெமிஸ்ட்ரி. மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருப்பான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வாங்கின மார்க் மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அது மேலே போடணும். மேக்ஸு கெமிஸ்ட்ரி மொத்தமாக அவங்க எக்ஸாம் எவ்வளோ மார்க்குக்கு வச்சாங்க அது கீழே போடணும் × 100. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் முக்கியம், ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நீங்கள் போட்டுடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜில் மார்க்ஸை வச்சு அப்படி பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ தட் நம்மளால் எல்லா கொஷின்ஸும் போட முடியும்ப்பா. அதே மாதிரி நான் இப்போ போடுற கொஷின்ஸ் எல்லா கான்செப்ட்டுமே, இந்த வீடியோவில் போடுற எல்லா கான்செப்ட்டுமே உங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸில் ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக கேட்ட கான்செப்ட் தான். அதுதான் நான் இங்கே போட்டு காட்ட போகிறேன். ஸோ பொறுமையாக எல்லா கொஷினும் பாருங்கள், சரியா? இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாமே இந்த 10வது வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மொதல் கொஷின். ஸோ இன் ஆனுவல் எக்ஸாமினேஷன்
Mayuga got 10% mark less than Supriya in mathematics. ஸோ இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை விட 10% மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்ப்பா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், யாரோட மார்க்கு தெரியலையோ அவங்கள எப்போதுமே நம்ம 100% தான் வச்சுக்கணும். இந்த 100% வச்சுக்கிட்டு தான் கம்பேர் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மயூகா அப்படின்னு ஒருத்தவங்க இவங்களை விட, அதாவது 2வது பர்சன் பார்த்தீங்கன்னா சுப்ரியான்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள விட 10% மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்க. இப்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயூகா காட் 81 மார்க்ஸ். மயூகா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க? 81. சுப்ரியா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் மயூகா வாங்கின மார்க்கு சுப்ரியாவை விட 10% கம்மின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சுப்ரியா என்ன வாங்கினாங்கன்னே தெரியாது. ஸோ சுப்ரியாவை 100% வச்சுக்கலாம். இப்போ மயூகான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 81 மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்களை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி? 10% கம்மி. அப்போ 100%ல் 10% கம்மினா அப்போ மயூகா வாங்கின மார்க் எவ்வளோ? 90% மார்க் தான் வாங்கியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? 90% மார்க் அப்படின்றது 81. கரெக்டாக? ஏன்னா இவங்க வாங்கின மார்க் 81. அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 90%. இப்போ 2வதாக ஒருத்தவங்க இருக்காங்களா சுப்ரியா, அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க 100% ஈக்குவல் டு எக்ஸ். இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம்ப்பா, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோவிலே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 81 × 100 டிவைடட் பை 90. ஸோ 0 0 அடிச்சிருங்க. இதை அடிச்சிங்கன்னா 9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்களே ஃபஸ்ட்டு பர்சன் சுப்ரியா, அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க மேக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. ஸோ இதுதான் அவங்க வாங்கின மார்க்கு. ஸோ இவங்க பார்க்குறீங்கன்னா இவங்களோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81. இதை எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். பட் இந்த மெத்தடை எப்போதுமே நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. சரியா? இதுதான் மெத்தட்னு கிடையாது, ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது பர்சன்டேஜில். நீங்கள் மைண்டில் கூட போடலாம், ஆப்ஷன் வச்சு கூட போடலாம், எப்படி வேணால் போடலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு மெத்தட் எப்போதுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கஷ்டமான கொஷனில் கூட இந்த மெத்தடை வச்சு நம்மளால் ஆன்சர் போட்டுற முடியும். சரிங்களா? இதுதான் மொதல் கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், a student has to secure 40% of mark to pass. He got 90 mark and failed by 10 mark. Maximum mark is. ஸோ அந்த கொஸ்டினை படித்து பாருங்கள் தமிழ்லையும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, a student has to secure 40%. நீங்களே நினச்சி பாருங்களேன், நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம், அந்த எக்ஸாமில் 40 மார்க் 40% ஆஃப் மார்க் வாங்கினா பாஸு. சரியா? ஆனால் நான் வாங்கின மார்க் எவ்வளோ? 90 மார்க்கு. எவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் நான் பாஸ் பண்ணியிருப்பேன்? 10 மார்க் அதிகமாக வாங்கியிருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எக்ஸாமு எவ்வளோ மார்க்குக்கு வச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் எவ்வளோ மார்க்குக்கு வச்சுருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? எவ்வளோ மார்க்குக்கு நம்ம எவ்வளோ வாங்கணும்னு தெரியும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்குக்கு நம்ம வாங்கின மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க் நான் வாங்கியிருக்கேன். இதுவே நான் 10 மார்க்கு அதிகமாக வாங்கியிருந்தேன், நான் வாங்கின மார்க்கை விட 10 மார்க் அதிகமாக வாங்கியிருந்தேன்னா நான் பாஸ் ஆகிருப்பேன். கரெக்டாக? ஆனால் பாஸ் பர்சன்டேஜ் எக்ஸாமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40%. இப்போ நீங்களே சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கணும்ப்பா, எந்த வேல்யூ கொடுக்கலையோ எப்போதும் போல் நம்ம அதை 100%ன்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ நான் 90 மார்க் வாங்கியிருக்கேன், ஒருவேளை இன்னொரு 10 மார்க் வாங்கியிருந்தேன்னா 100 மார்க் வாங்கியிருப்பேன். அப்போ 100 மார்க் நான் வாங்கியிருப்பேன்னா பாஸ் ஆகிருப்பேன். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 40. அப்போ நான் 100 மார்க் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பேன். அந்த பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40. அப்போ 40% மார்க்குன்றது 100. கரெக்டாக? அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100% எக்ஸ். ஸோ 100 × 100 டிவைடட் பை 40. சொல்லுது புரியுதுங்களா? 0 0 அடிச்சிருங்க. இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 வாட்டி 25 வாட்டி. ஸோ எக்ஸுன்றது 250. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த எக்ஸாம் இருந்திருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமு எவ்வளோ மார்க்குக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250க்கு வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியாப்பா? ரொம்ப ஈஸி பாருங்கள். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாஸ் மார்க்குன்னு பார்த்தேன். 90 வாங்கியிருக்கேன், 10 மார்க் வாங்கினாலும் ஃபெயிலுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 10 மார்க் வாங்கியிருந்தால் பாஸு. அப்போ 100 மார்க் வாங்கியிருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன். அப்போ 100 மார்க் வாங்கியிருந்தால் இந்த 40% எடுத்திருப்பேன் பாஸ் பர்சன்டேஜ். அப்போ மொத்தம் 100%ன்றது இந்த எக்ஸாம் எவ்வளோக்கு நடந்துச்சு? 100% எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 250. ஸோ 250 அப்படின்றது தான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், a student scored 32% marks in a science subject out of 300. How much should he score in a language paper out of 200 if he get a overall 46%?
சரிப்பா, இந்த கொஷனை நீங்கள் தமிழ்லேயே படித்து பாருங்கள். இந்த சம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு 32% எடுத்திருக்கான். அது எதில்? சயின்ஸில். லாங்குவேஜ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 200க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னு நம்மளை கேட்குறாங்க. அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அவன் ஓவராலாக, அதாவது சயின்ஸும் சேர்த்து லாங்குவேஜும் சேர்த்து ஓவராலாக அந்த மொத்தம் எக்ஸாமில் அவன் எடுத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 46%. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாப்பா. இப்போ ரொம்ப சிம்பிளாக, இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களோட பர்சன்டேஜ் இப்படி கேட்டால் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக இந்த எக்ஸாம் எவ்வளோக்கு நடந்துச்சு அது பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 300 மார்க்கு, அப்புறம் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் 200 மார்க்கு, மொத்தம் 500 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 500 மார்க்குக்கு நான் வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46%. கரெக்டாக இல்லையா? இது புரிஞ்சிச்சா? 500 மார்க்குக்கு 46% நம்ம வாங்கியிருக்கோம். இப்போது இந்த வாங்கின பேப்பரில் இருந்து 300 மார்க், அதாவது 300 மார்க்குக்கு நடந்த சயின்ஸ் சப்ஜெக்டில் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 32% வாங்கியிருக்கேன். மிச்சம் இருக்கிற 200 மார்க்குக்கு வச்ச லாங்குவேஜ் பேப்பரில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான்ப்பா. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் போட்டுருவீங்களே, ஒரு பிரச்சனையுமே இருக்காதே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஒரே ஈக்குவேஷன் தான். டோட்டல் மார்க்கு நான் வாங்கின பர்சன்டேஜ், சயின்ஸு டோட்டல் மார்க்கு நான் வாங்கின பர்சன்டேஜ், லாங்குவேஜ் டோட்டல் மார்க்கு நான் வாங்கின பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளோட டோட்டல் மார்க். அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இப்போ அடிச்சிருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ இதையும் 2 0 அடிச்சிருங்க. 6 5s are 30. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா 3 5 4s are 20 23 ஈக்குவல் டு 32%. இந்த பர்சன்டேஜும் 2 0 அடிச்சிருங்க. ஸோ 96 ப்ளஸ் இங்கே இருக்கிற பர்சன்டேஜும் இங்கே இருக்கிற 2 0 அடிச்சிருங்க 2x. ஸோ 2x is equals to 230 minus 96. ஸோ 2x அப்படின்றது 134. அப்பா 6 134 134. ஸோ அப்போ எக்ஸுன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67%, ரைட்? ஸோ 67 10 1 9 10 13 1 230. ஓகேப்பா. ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67 கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மிச்சம் இருக்கிற அந்த லாங்குவேஜ் பேப்பரில் நான் 67% வாங்கியிருப்பேன். ஸோ இங்கே ஒரு 67%, இங்கே ஒரு 32% நான் வாங்கியிருந்தேன்னா என்னோட ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% இருந்திருக்கும். சரியா? இப்படி தான்ப்பா சால்வ் பண்ணும். இது எதுக்கு நான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு முக்கியம்னு சொன்னேன்னா, இது அப்படியே நம்ம போன லெசனில் படித்தது. கரெக்டாக ஒரு சென்டென்ஸை பார்த்து எப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுன்றது இப்போ நம்ம படிக்கலை. போன வீடியோவில் நம்ம இதை தான் படித்தோம். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை கண்டுபிடிப்பாங்க, அப்புறம் இதை கண்டுபிடிப்பாங்க, இந்த மார்க்கை விட இதை மைனஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போடுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 சப்ஜெக்ட்னால ஈஸி. 3 சப்ஜெக்ட்டு 4 சப்ஜெக்ட்லாம் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷனை எழுதுறது தான் ஈஸி. ஓகேவா? எந்த ஒரு கொஷனாக இருந்தாலும் சரி ஈக்குவேஷனை எழுதி பழகுங்க. அப்போ தான் ஈஸியாக போட முடியும். ஏன்னா நீங்கள் ஈக்குவேஷன் போடாமல் தனித்தனியாக போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவேஷன் போடுங்க. முடியாத பட்சத்தில் என்னால் முடியலனா அப்படின்ற பட்சத்தில் வேணால் தனியாக போட்டுக்கோங்க. பட் எப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு என்ன மெத்தட் ஓகேவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் 3வது கொஷனோட ஆன்சர். So in an examination in which full mark were 500, A got 10% less than B. B got 25% more than C. C got 20% less than D. If A got 360 marks, what percentage of full mark was obtained by D? ஸோ தமிழ்லேயே படித்து பாருங்கள் இந்த கொஷனை எப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி போடணும், என்ன கேட்குறாங்க அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த மார்க் இந்த எக்ஸாமினேஷனில் எவ்வளோக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு நடந்திருக்கு. ஸோ 500 நம்ம எப்பயுமே கீழே போட்டுருவோம். ஸோ மேலே போட வேண்டிய மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியோட மார்க். டி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானோ அதை நம்ம மேலே போடணும். மேலே போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இங்கே டியோட மார்க் அவங்க கொடுக்கல. இந்த மொத்தம் எக்ஸாம் 500ன்னு சொல்லியிருக்காங்களே தவிர டி எவ்வளோ மார்க் வாங்கினான்னு அவங்க கொடுக்கல. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து பியை விட 10% கம்மின்றாங்க. இந்த மாதிரி எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி.
இதை ஒரே ஈக்குவேஷனாக எழுத முடியாது. ஏன் ஒரே ஈக்குவேஷனாக போன கொஷின் மாதிரி எழுத முடியாதுன்னா இது தனித்தனி ஆளுங்க. ஒரே ஆள் 4 சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே ஈக்குவேஷனில் போடலாம். இது ஒரே ஆள் கிடையாது. இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று, ஒருத்தரும் ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ நம்ம தனித்தனியாக தான்ப்பா எப்போயுமே போடணும். இப்போ ஏவை எடுத்துக்கோங்க. ஏவை எடுத்திங்கன்னா பியை விட எவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10% கம்மியாக வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. யாரை விட? பியை விட. ஏவோட மார்க் மட்டும் கடைசியில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 360. இப்போ இந்த 2 ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஸ்டூடெண்ட்டில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 10% கம்மி. அப்போ நம்ம பி என்னன்னு வச்சுக்கலாம்? 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருப்பான்ப்பா? 90% மார்க் தான் வாங்கியிருப்பான். ஏன்னா பியை விட 10% கம்மி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இவன் வாங்கின 90% மார்க் தான் 360. அப்போ பி மார்க் எவ்வளோ வாங்கியிருப்பான்? 100% எக்ஸ். ஸோ கிராஸ் பண்ணுங்கள். இதை அடிச்சிங்கன்னா 4 வாட்டி. அப்போ எக்ஸுன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட மார்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பி எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 400 மார்க் வாங்கியிருக்கான்ப்பா. இப்போ நம்ம பார்த்தது மொதல் 2 பேருக்கு தான். கரெக்டாக நம்மளோட வேலை டி எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தான் பார்க்கணும். பி நம்மளுக்கு ஏலாம் தேவையில்லை. ஆனால் டியை கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தராக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, 400 மார்க். இப்போ அடுத்தது சியை கண்டுபிடிப்போம். சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி காட் 25% மோர் தேன் சி. சியை விட பி எவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான்னா 25% மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான். யாரை விட? சியை விட. ஸோ நம்மளுக்கு சி எவ்வளோ மார்க் வாங்கினான்னு தெரியாது, 100%. ஆனால் பி இவனை விட 25% அதிகமாக வாங்கியிருக்கான். இங்கே 10%ங்கும் போது மைனஸ் பண்ணோம். இங்கே 25% அதிகங்கும் போது அப்போ இவன் வாங்கினது 125% மார்க்கு. 125% எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400. சி வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100x. ஸோ எப்போதும் போல் கிராஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 400 × 100 டிவைடட் பை 125. ஸோ 25 டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 4 வாட்டி, இதை 25ல் அடிச்சிங்கன்னா 5 வாட்டி. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 8 8 4s are 32. ஸோ 320 மார்க்கு. இந்த 320ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வாங்கின மார்க்கு. கரெக்டாக? சி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 320 மார்க் வாங்கியிருக்கான். இப்போ எனக்கு சியோட மார்க்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி தான். இப்போ டியோட மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி காட் 20% லெஸ் தேன் டி. டியை விட 20% மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான். ஸோ அப்போ டி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, 100%ன்னு வச்சுக்கலாம். இவனை விட இவன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மின்னு சொல்லியிருக்காங்க? 20%. 20% கம்மின்னா அப்போ சி வாங்கின மார்க்கு 80% தான். அப்போ இந்த 80% மார்க்கு தான் 120. 80% மார்க்கு தான் 320. ஸோ டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 100% ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 8 4s are 32. ஸோ மிச்சம் எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 400. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னப்பா தெரிஞ்சிருச்சு? டி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மார்க் வாங்கியிருக்கான்ப்பா. ஓகேவா? ஸோ டி வாங்கின மார்க்கு 400. இதுதான் ஃபைனல் ஆன்சர் கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னென்னா டி எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்னு கேட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு டி வந்து 400 மார்க் வாங்கியிருக்கான். இப்போ நம்ம பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 0 அடிச்சிடுங்க. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 8 5s are 40, 80%. ஸோ 80% அப்படின்றது தான் இந்த கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படி தான்ப்பா ஒரு கொஷனை போடணும். ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. ஸோ இப்படி தான் இப்போ ஒரு கொஷனை போடணும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80%. ஓகேவா? ஸோ போன கொஷனில் பண்ண மாதிரி ஒரே ஈக்குவேஷனை போட முடியாது. அதுக்கான காரணம் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் வச்சு சொல்லும்போது ஒரு ஈக்குவேஷன் போடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம போட முடியும், தனித்தனியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் சொன்னேன் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வேணாம். இந்த நார்மல் மெத்தட் தான் உங்களை எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணும். இங்கே பாருங்கள், எல்லா வேல்யூமே நான் நார்மல் மெத்தடில் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ தனித்தனியாக போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டி வாங்கின மார்க்கை கண்டுபிடிச்சேன். அந்த மார்க்கை எடுத்துகிட்டு போய் அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினான்னு கண்டுபிடிச்சேன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். A candidate secured 30% of mark in the examination and failed by 6 mark. Another candidate secured 40% of mark and got 6 marks more than.
த பேர் ஆஃப் மினிமம் பாஸ் மார்க் த மேக்ஸிமம் மார்க்கஸ். ஸோ தமிழ்லையும் படித்து பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் இருக்காங்க சரியா, அதில் நான் ஒருத்தன் நீங்கள் ஒருத்தனே வச்சுக்கலாம். நான் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க், அந்த எக்ஸாம் எவ்வளோ மார்க்குக்கு நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. எவ்வளோ ஒரு மார்க்குக்கு நடந்திருக்கு, அந்த மார்க்லேருந்து நான் வாங்கின மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30% வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். நான் வாங்கின மார்க்லேருந்து, அதாவது மேக்ஸிமம் மார்க்லேருந்து, எக்ஸாம் அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்குக்குன்னு தெரியாது, அந்த மார்க்லேருந்து நான் 30% மார்க் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கேன், 6 மார்க்கில் ஃபெயில் ஆயிருக்கேன். அப்போ நான் ஒரு 6 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பேனா இல்லையா, பாஸ் ஆகிருப்பேன். அதுதான்ப்பா நான் இங்கே எழுதியிருக்கேன். இது புரியுதுங்களா? ஸோ மொத்தம் அந்த சப்ஜெக்டோட மார்க்கு, அதுக்கு நான் 30% மார்க் தான் வாங்கியிருக்கேன். வாங்கியும் நான் ஃபெயிலாக போயிட்டேன். எவ்வளோ மார்க்கில், 6 மார்க்கில் ஃபெயிலாக போயிட்டேன். ஏன் இங்கே +6 போட்டேன், ஏன்னா 6 மார்க் அதிகமாக வாங்கியிருந்தேன், நான் பாஸ் ஆகிருப்பேன். இப்போது 2வது பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க, ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட்டுக்கு நடந்தது தான், அதனால தான் நான் ஈக்குவல் டு போடுறேன். இதுவும் 2வது பர்சனும் ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ 2வது பர்சன் பார்த்தீங்கன்னா அதே மார்க் தான் இருக்கும், ஏன்னா சப்ஜெக்ட் மாற போகிறது கிடையாது. அப்போ அதே மார்க்கு தான். அதே மார்க்குக்கு அந்த பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 40% மார்க் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு அவன் வந்து பாஸ் மார்க்கை விட, அதாவது நீங்கள் வந்து பாஸ் மார்க்கை விட 6 மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அப்போது 2 பேருமே ஈக்குவல் ஆகணும்னா நான் இங்கே -6 பண்ணணும். எதனால் இங்கே -6 இங்கே +6 பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பாஸ் மார்க்கை விட 6 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன். அப்போ 6 மார்க் அதிகமாக வாங்கிட்டேன்னா நான் கரெக்டாக பாஸ் மார்க், ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாஸ் மார்க்குக்கு வந்துடுவேன். நீங்கள் அதே 40% வாங்கியிருக்கீங்க அந்த டோட்டலேருந்து, ஆனால் பாஸை விட 6 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அப்போ 2 பேரும் நான் ஈக்குவல் பண்ணணும்னா நீங்களும் பாஸ் மார்க்குக்கு வரணும். நீங்கள் 6 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறனால இங்கே 6 மார்க்கை உங்ககிட்டேருந்து மைனஸ் பண்ணேன்னா இப்போ 2 பேர் வாங்கின மார்க்குமே சேம், ஒரே மார்க் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எழுத தெரிஞ்சால் போதும்ப்பா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள் சிங்கிள் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? நிறைய மெத்தடில் போடலாம், ஆனால் இது படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இதை பார்த்தும் கூட நம்ம ஆன்சர் சொல்லலாம். பார்த்தோன்னே இதெல்லாம் போடாமல் அந்த 2 மார்க்குக்கான பர்சன்டேஜ்க்கான டிஃப்ரென்ஸ் போடுவாங்க, மார்க்குக்கான டிஃப்ரென்ஸ் போடுவாங்க. அதுவும் நான் வேணால் சொல்லித்தரேன். இருந்தாலும் இதுதான் முக்கியம். ஓகேவா, எந்த கொஷனாக இருந்தாலும் சரி, நான் எப்போதுமே ஷார்ட்கட்டுக்கு முன்னாடி நார்மல் மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸி படிக்கிறதுக்கு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுடலாம்லப்பா. இப்போ 30% ஆஃப் எக்ஸ், 40% ஆஃப் எக்ஸ், இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -30% வரும். அப்போ 10% ஆஃப் எக்ஸ், கரெக்டாக? அதே மாதிரி 6 இருக்குது, இந்த -6 இன்சைடு வந்துச்சுன்னா +6, அப்போ 12. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா x = 1200, கரெக்டாப்பா? ஸோ இது நான் என்ன சொல்லுவேன், 10/100ன்னு வரும். ஸோ 100 அந்த சைடு போயிடும், /10ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா எக்ஸுன்றது 120. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ இந்த எக்ஸாமுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. இது ஒரு மெத்தட்ப்பா. இதுதான் கரெக்டான மெத்தடுன்னு நான் சொல்லுவேன். கஷ்டமாக கேட்டால் கூட இந்த மெத்தடில் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன். ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துருக்காங்கல்ல, 2%க்கான வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஒன்று வந்து 30%, ஒருத்தர் வாங்கியிருக்கிறது, இன்னொருத்தர் வாங்கியிருக்கிறது எவ்வளோ, 40%. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. கரெக்டாக? நான் வாங்கின மார்க்குக்கும் நீங்கள் வாங்கின மார்க்குக்கும் நம்ம 2 பேருக்கும் இருக்கிற மார்க்கோட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. மார்க்கோட வித்தியாசமும் பார்க்கணும். இப்போ நான் வந்து 6 மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து 6 மார்க் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அப்போ 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க். ஏன்னா நான் 6 கம்மி, நீங்கள் 6 அதிகம். அப்போ 2 பேரையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 12 மார்க் நம்ம 2 பேருக்கு இருக்க வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த 10% தான் 12. அப்போது அந்த எக்ஸாமோட 100% மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க. 1200 / 10, x = 120. இதை பார்க்கும்போது நான் எதுக்கடா இதை படிக்கணும், இதே படிச்சிருவேனே அப்படி தான் தோணும். எல்லாருக்கும் தோன்றது தான், எனக்கும் தோன்றது தான், ஆரம்பத்தில் தோணுச்சு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் போகும்போது ஐயோ நம்ம இந்த மெத்தடை மட்டும் படித்தோம் ஆன்சர் வரலையே அப்படின்னு இருக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தடையும் நான் படிக்க சொன்னேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40%லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான இடத்துல நம்ம இப்படி போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தடை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். என்னோடய சேனலாக இருக்கட்டும், நீங்கள் என்னோடய வீடியோவில் எங்கே தேடினாலும் சரி ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்லி தரவே மாட்டேன். நார்மல் மெத்தடும் படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நார்மல் மெத்தட் படித்தவங்க தான் பாஸ் ஆனவங்க அதிகம். ஷார்ட்கட்டை நம்பி மட்டும் இருக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர்.
சரிப்பா, நம்ம வந்து இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட முடிக்கிறோம். ஓகேவா? சரிப்பா, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இப்போது நான் ஒரு 5, 6 கொஷின்ஸ் கிட்ட நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு பெர்சன்டேஜில். ஸோ மறந்துடாமல் கொஷினை போய் போடுங்க. டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. 20 கொஷின் கொடுத்துருக்கேன். இப்போயே வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உடனே போய் எழுதுங்க. டெஸ்ட்டு லைவில் தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு எழுதுனா மட்டும்தான் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் நான் பெர்சன்டேஜில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் அதையும் எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதனால் யோசிக்காதீங்க. எப்போதுமே டெஸ்ட் எழுதுறதுக்கு எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம சேனல்லே அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் பெர்சன்டேஜ்க்கு. ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் புக்ஸை எடுத்து நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. மறந்துடாமல் எப்போதும் நான் சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்க பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பை.